தற்போது கும்பகோணத்தில் தேமுதிக உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உறுதியாக உருவாக்க வேண்டியது நமது கடமை. எனவே உறுதியாக எல்லா பகுதிகளிலும் இருக்கிற நீர்நிலைகளை உயர்த்தி தூர்வாரப்பட்டு தமிழக நதிகளை இணைப்பதுதான் கேப்டனுடைய முதல் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்றேன். கரண்ட் உங்களுக்கு வழங்கப்படும். நேரடி கொள்முதல் விலையை நிச்சயமாக அரசாங்கமே பிக்ஸ் பண்ணி விவசாயிகள் கிட்ட இருந்து பொருட்களை வாங்கி நாங்களே விநியோகம் செய்வோம். எல்லா விவசாய மக்களும் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை உருவாக்குவோம். அது மட்டும் இல்ல, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, 25 லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, அடிப்படை வசதிகள் தேவைகளை முன்னேற்றி இந்த பகுதியில் இருக்கிற எல்லாவற்றையும் முன்னேற்றுவதுதான் கேப்டனுடைய லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். கும்பகோணம் மகாமகம் நடந்துச்சு, 1000 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. ஆனா ஏதாவது ஒரு சுத்தம் கும்பகோணம் வார்டுல எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுதா? எல்லா வார்டிலையும் குப்பை கூலங்கள், சாக்கடை தான். எந்த விதமான முன்னேற்றமோ எந்த விதமான டெவலப்மெண்டோ கிடையாது. ஒரே ஒரு டெவலப்மெண்ட் தான், எங்க பார்த்தாலும் ப்ளீச்சிங் பவுடரா கொட்டி வச்சிருக்காங்க. கேட்டா சுத்தப்படுத்துறோம் கிலோ கணக்கா கொண்டு ப்ளீச்சிங் பவுடரை கொட்டிட்டா நம்ம ஆளுங்களுக்கு நகரத்தையே சுத்தம் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஞாபகம். அதனால குளத்தை சுத்தி போய் பாருங்க, வெறும் ப்ளீச்சிங் பவுடர் தான் இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. கேட்டா சுத்தப்படுத்தணும். இதுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர் போறதுக்கு 1000 கோடி தேவையா? அப்ப எங்க போகுது அந்த கோடிகள் என்பது மக்களாகிய நீங்கள் நினைச்சு பார்க்கணும். இதுல எல்லாம் திருடுறதுதான் தேர்தல் நேரம் வர்றப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்கிறோம் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. உறுதியாக இந்த முறை ஆண்ட கட்சிகளான திமுக, அதிமுக 2 கட்சிகளையும் தமிழ்நாட்டை விட்டு அகற்றி கேப்டனுடைய தலைமையில லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான ஒரு அரசியலை, நேர்மையான ஒரு மக்கள் ஆட்சியை நாம கொண்டு வர நீங்கள் அனைவருமே நல்லபடியாக சிந்திச்சு கேப்டன் தலைமையிலான இந்த ஆட்சிக்கு நீங்க எல்லோருமே உறுதுணையாக இருந்து ஒரு மாற்றத்தை தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக. ஆனா முதல் முறையாக உங்களுக்காக இந்த அணி அமைக்கப்பட்டிருக்கு.